பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய வழக்கில் ஜம்ரி வினோத் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். பொதுமக்களிடையே அச்சம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜராகினார். 41 வயதுடைய அவர் நீதிபதி ஃபைசா நூர் ஹசான் முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி சட்டவிரோத ஆலயங்களுக்கு எதிரான பேரணி குறித்து பொதுமக்களிடையே அச்சம் அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முகநூலில் கருத்துக்களை பதிவு செய்ததாக ஜம்ரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 505B பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படலாம். கடந்த வாரம் மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோசரி முகமது கலீத் இஸ்மாயில் வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில் ஜம்ரி வினோத் மற்றும் சூலத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் தமீம் டஹ்ரி ஆகியோர் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தோ முகமது நோர்டின் இஸ்மாயில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு 10,000 ரிங்கெட் ஜாமீன் தொகையை முன்மொழிந்தார். இவ்விவகாரத்தில் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வரையில் சுமார் 100 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவை பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து ஜம்ரி சார்பில் அவரது வழக்கறிஞர் முகமது ஹாரிஸ் முகமது யூசுப் பிணை தொகையை குறைக்கும்படி கோரிக்கை வைத்ததோடு குற்றஞ்சாட்டப்பட்டவர் தன்னார்வமாக நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் ஜம்ரி தாய்லாந்துக்கு தப்பி செல்லவில்லை என்றும் மார்ச் 9 முதல் 12 வரை திருமண ஏற்பாடுகளுக்காக மட்டுமே அங்கு சென்றிருந்தார் என்றும் அது IGPயின் ஊடக அறிக்கை வெளியாவதற்கு முன்பாகவே நடந்தது என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி ஃபைசா நூர் 4,500 ரிங்கிட் பிணையுடன் ஒரு நபரின் உத்தரவாதத்துடன் பிணை வழங்கி அடுத்த விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு நிர்ணயித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.